عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال يقول الله تعالى ما لعبد المؤمن عندي جزاء إذا قبضت صفيه من أهل الدنيا ثم احتسبه إلا الجنة رواه البخاري. سيدنا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான். இது ஹதீஸே குதுசி. அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு பெயர் ஹதீஸே குதுசி. அல்லாஹ் கூறுகிறான், மாலி அப்தில் முஃமினி இந்தி ஜஸாஉன். ஒரு முஃமினான அடியான் இருக்கிறான். அந்த அடியான் இதா கபல்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா, அந்த அடியானுடைய பிரியமான ஒரு உறவை, சஃபி என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னால், இஸ்தஃபா, அல்லாஹ் அவருக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு உறவுக்கு பெயர். அந்த உறவு ஒரு குழந்தை, அதாவது பிள்ளையாக இருக்கலாம், பேர பிள்ளையாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். இந்த உறவால், இரத்த பந்த உறவால் ரொம்ப நெருக்கமான உறவுக்கு பெயர் சஃபி என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், என்னுடைய முஃமினான ஒரு அடியான் அவனுடைய இரத்த பந்த உறவால் ரொம்ப நெருக்கமான உறவுக்குரிய ஒரு குழந்தையை நான் கைப்பற்றி கொடுக்கிறேன். அவர் குழந்தைக்கு உயிர் போச்சு அப்படின்னு சொன்னால், மின் அஹ்லி துன்யா, உலகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது சும்மா தஸபஹு, அதை இழந்த அந்த அடியான், அந்த குழந்தையை இழந்த அந்த அடியான் நன்மையை நாடி அதை பொறுமையோடு சகித்துக் கொள்கிறான். அழுவக்கூடாதுன்னா கிடையாது, பொறுமையோடு சகித்துக் கொள்வது என்பது சொன்னால் அழுவாமல் அப்படி மரக்கட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அழுகுறாரு, ஆனாலும் அவருடைய வார்த்தை வரம்பு மீறவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறார். அல்லாஹ் ஏதோ நன்மையை நாடி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி சொல்லி முடிச்சிடலாம். சில நேரங்களில் நம்ம யாருக்காவது போய் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்த சில பேர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல போனால் அவங்க முந்திக்கிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்பாங்க. இது ரொம்ப பக்குவப்பட்ட உள்ளம்னு அர்த்தம். நம்மளே நினைப்போம், நம்ம போய் ஆறுதல் சொல்ல போனால் அவர் அல்லாஹ்வுடைய நாட்டம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி சொன்னால் சும்மா தஸபஹு, அவர் அதை என்ன செய்கிறார், அதை நன்மையை நாடி அதை மனப்பூர்வமாக அதை சகித்து கொள்கிறார் என்று சொன்னால் இல்லல் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா கூறுகிறான், நான் அவருக்காக அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்னிடத்திலே என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலகத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும், அந்த இழப்புகளை பற்றி நாம் நினைக்கும் போது அல்லாஹ் ஏதோ நம்மளை பெரிய சோதனையில் ஆழ்த்திட்ட மாதிரி, நமக்கு ஏற்பட்ட அந்த சோதனை ஒரு பயங்கரமான சோதனை, அது நிச்சயமாக உண்மையிலே பயங்கரமான சோதனையாக இருக்கலாம். ஆனால் உள்ரங்கத்தில் அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு பாருங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி ஒரு நீண்ட நிகழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் பயணம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை போடுறான். ஏன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில விஷயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூட நீங்கள் கொஞ்சம் பயணம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த பயணம் பண்ணும்போது வெளிப்படையில் பார்த்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் விதர்ப்பமான காரியமாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஏழையினுடைய கப்பல்,
அந்த கப்பலை பலகையை உடைக்கிறாங்க. தண்ணி உள்ளே வர்ற மாதிரி ஒரு விரிசலை உருவாக்குறாங்க. இது யாராக இருந்தாலும் கோபம் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயங்கரமாக கோபம் வரும். என்னங்க இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஏழை விசுவாசியினுடைய கப்பல், அது போய் பலகையை உடைக்கிறீங்களே, பேசாம என்னோட நீங்கள் பொறுமையாக வரணும்னு சொன்னால் வாங்க, இல்லைங்கன்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்லி தானே வந்தீங்க, அல்லாஹ் சொல்லி தானே என்கிட்ட நீங்கள் கூட பயணம் பண்ணணும்னு சொன்னீங்க, வந்தீங்கல்ல, பேசாம அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை தெருவில் நின்று விளையாடிக்க இருக்கக்கூடிய குழந்தைய கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடறாங்க. இது யாருக்காவது கோபம் வராமல் இருக்குமா? இது கோபம் வரணுங்கிறதுக்கு ஒரு விசுவாசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மனிதனாக பிறந்து விட்டாலே ஒரு சின்ன பச்சிலம் குழந்தைய கழுத்தை திரும்பி சாவடிச்சுட்டா எல்லாருக்கும் கோபம். இது வெளிப்படையில் பார்க்கும்போது பயங்கரமான கோபப்பட்டு சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கிறாங்க என் கூட வாங்க, இல்லைன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். இல்லை இல்லை ஏங்கன்னா அப்படி சமாதானமாகிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் அவங்க கூட போகணும் அப்படின்னு. 3வது போகிறாங்க. ஒரு ஊரில் நல்ல சாப்பாடு தண்ணி குடிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுக்கலை, கவனிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ஒரு சொல் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய்கிட்டே இருக்கும்போது, தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செவரு இப்படி சாஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. மஞ்சவர் தானே அந்த காலத்தில். செவர் அப்படி சிதலடைஞ்சு கீழே அப்படி கொஞ்ச நாளில் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செவத்தை நல்லா செப்பனிட்டு கீழே தெரிஞ்ச அந்த இடைவெளியை பூர்த்தி செஞ்சு அதை சரியாக பக்குவமாக அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, கட்டி வச்சுட்டு போகிறாங்க. கேட்டாங்க, என்னங்க அங்கே சாப்பாடெலாம் நல்லா கொடுத்தாங்க, கவனித்தாங்க, தண்ணிலாம் கொடுத்தாங்க, அந்த ஊர் பிள்ளையை சாவடிச்சிங்க, இங்கே எவனுமே சாப்பாடே கொடுக்க மாட்டுறாங்க, யாருமே கேட்கறதுக்கு நாதி இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க, இப்போ இந்த ஊரில் போய் செவத்தை சரி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு இந்த 3க்கும் 3 விதமான தன்மைன்னு சொல்லலாம். 3 விஷயத்தில் நான் பொறுமையாக இருந்துட்டேன். இனிமேல் நம்ம தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பயணம் பண்ணக்கூடாது, இதோடு பிரிஞ்சிருவோம். ஆனாலும் இந்த 3 காரியங்கள் நடந்துச்சுல, அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. அந்த ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது அந்த ஏழையினுடைய கப்பலை நான் உடைச்சல்ல, இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு நம்ம போகும்போது அந்த கரையில் ஒரு கொடுங்கோல் மன்னன் இருக்கிறான். இந்த கப்பல் புதிய கப்பலில் எந்த விதமான டேமேஜும் இல்லைன்னு சொன்னால் அந்த கப்பலை அபகரிச்சுக்கணும், அவனுடைய தன்மை அது. அதனால தான் நான் அதில் என்ன செஞ்சேன், ஒரு குறையை உருவாக்குனேன். அவன் பார்ப்பான், இந்த விரிசல் இருந்துச்சாக்க அதை விட்டுருவான், நாளைக்கு அதை சரி பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது கட்டையை வச்சு அடித்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கட்டையில் இந்த விரிசல் இல்லைன்னு சொன்னால் அதை அபகரிச்சுக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு காரணம். 2வது, அந்த குழந்தையை நான் சாவடித்தது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான் அந்த விஷயத்தை. பின்னால் அந்த குழந்தை பயங்கரமான ஒரு குழப்பவாதியாகும், பல பேருடைய உயிரை குடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு சாலிகான அந்த பெற்றோருக்கு பிறந்த அந்த குழந்தை அந்த சாலிகான பெற்றோரினுடைய பெயரையே கெடுக்கக்கூடிய வகையில் நடந்துக்கிறோம். அதனால அந்த குழந்தை நிரந்தரமாக இருந்து அந்த பெற்றோருடைய உள்ளத்தில் வேதனையை உண்டாக்குறதை விட சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டா நல்லதுன்னு சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு தெரியாது. இது 2வது. 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஊரில் சாப்பாடு தண்ணி கொடுக்கலை. ஆனால் நான் சரி செஞ்ச அந்த செவத்தினுடைய உரிமையாளர் யார் தெரியுமா? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் இறந்து போனவர். தன்னுடைய குழந்தை இறக்கும் போது அந்த தம்பதிகள் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், நாங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த புதையலை எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய ஒரு குழந்தையின் கையில் கொண்டு போய் சேர்த்துரு, இது வேற யார் கையிலையும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சுட்டு அந்த புதையலை அந்த செவத்துக்கு கீழே புதைச்சி வச்சு அந்த செவத்தை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சுவர் மட்டும் கீழே இடிந்து விழுந்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்வம் தெரிஞ்சிடும். அதனால தான் நான் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அதை சரி செய்தேன். அந்த குழந்தை பெரியார்களாக போகும்போது அல்லாஹ் தஆலா அதை கையில் கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்வான்
அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை இறந்துருச்சுங்கிறது மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் வேதனையாக இருக்குது, அதை ஒரு சோதனையாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் எல்லா மக்களுக்கும் ஒரு அழகான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வ அசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயங்களை நீங்கள் நல்லதுன்னு நினச்சி விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் கெட்டதுன்னு நினச்சி நீங்கள் அதை விரும்புவீங்க, ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒரு அழகான கார் ஒன்று வாங்கணும். அந்த கார் உயர்தரமான கார். ஆசையாக பல காலமாக காசு சேர்த்து வச்சு நம்ம கனவுங்கிற வகையில் அந்த காஸ்ட்லியான ஒரு காரை நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரில் நல்லா பயணம் பண்ணணும், தெருவெல்லாம் நம்மளை திரும்பி பார்க்கணும், கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றணும், இந்த காரை வாங்கி ஒரு 10 நாளில் எங்கேயோ போய் இடிக்கிறாரு, மூத்தா போயிடுது, இந்த குடும்பமே காலியாகும். அதான் இல்லையா? அவர் வாங்கும்போது அதை நினச்சிருப்பாரா? அந்த கார் மூலமாக நம்ம ஒரு மூத்தா போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாரா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொன்னால், அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், அது கெட்டதாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அந்த வகையில் ஒரு குழந்தை இறக்குதுன்னு சொன்னால் இதில் ஏதோ நன்மை இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் கொண்டு போயிட்டான். ஆனால் இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு உயர்ந்த ஒரு சன்மானம் நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டதற்காக வேண்டிய அந்த மனிதன் வரம்பு மீறிய வார்த்தைகளை கூறாமல் பொறுமையை மேற்கொண்டால் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்னிடத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். விசுவாசிகளான நமக்கெல்லாம் இஸ்லாம் நமக்கு நபியவர்கள் சொல்லக்கூடிய அழகான செய்தி என்னன்னு சொன்னால், எந்த ஒரு இழப்புகளையும் அல்லாஹ் நம்மளை தேவையில்லாமல் சோதிக்கிறான்னு நினைச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் ஏதோ ஒரு நாட்டத்தின் பிரகாரம் செஞ்சிருக்கிறான். அவன் எஜமான், நான் அடிமை, அவனுடைய செயலை நான் பொருந்திக் கொள்வது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையோடு நாம் பொறுமையை மேற்கொள்வது என்பது மறுமையின் மகத்தான சன்மானத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமையும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட இதயங்களை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.